குட் மார்னிங். இன்னைக்கு டே வந்த உடனே ஃபஸ்ட்டு குக்கரை தான் அடுப்பில் வச்சேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் பட் செம்ம டேஸ்டி செம்ம ஹெல்த்தியான லஞ்சு தான். குக்கரில் நெய் ஆட் பண்ணி கடுகுளுந்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பில்லை, வரமிளகாய் 2 ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும், வாசம் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும், சத்தும் கூட. கொஞ்சம் ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு 2-3 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், சாம்பார் தூள் வேற, குழம்பு மிளகாத்தூள் வேற, மிளகாத்தூள் வேற, மல்லித்தூள் வேற, சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு 3 அதாவது ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் துவரம் பருப்பு, 300 கிராம் ஆஃப் ஒயிட் ரைஸு இதெல்லாம் சேர்த்து உப்பு போட்டு நல்லா ஒரு 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்தா அருமையான சாம்பார் சாதம் இன்ஸ்டண்ட்டாக 1 பாட்டில் ரெடி. இதுக்கு ஹார்ட்லி எனக்கு 7:45க்கு ஆரம்பிச்சு 8:05க்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கு நடுவுலையே கம்பு தோசை ஊற்றி தக்காளி தொக்கு செஞ்சுட்டேன். இந்த சாம்பார் சாதத்துக்கு லைட்டாக முட்டைகோஸ் பொரியல் செஞ்சுக்கிட்டேன். தேங்காய் பூ போட்டு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணணும், பட் சாப்பரை காணா, டக்குன்னு போட்டுட்டேன். அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. முட்டைகோஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தண்ணி தெளித்து வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். ஸோ பார்த்தீங்களா, கரெக்டாக 8:05க்கெல்லாம் எனக்கு சாம்பார் சாதம் முட்டைகோஸ் பொரியல் ரெடி. அப்புறம் தோசை, தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யலாம். அதோட ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இது நான் இப்போ ரீசண்டாக கவனிக்கிறது. குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இஷ்டப்பட்டதை கொடுக்க முடியும். இப்போல்லாம் 10th மேலேயே குழந்தைங்க ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க. 12th மேலே படிப்புக்காக ஹாஸ்டலில் இருக்காங்க, அப்புறமா வேலைக்கு போகிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஹெல்த்தியாக கொடுங்க.